கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி பிந்துலு சிமிலாஜாவ் வனப்பகுதியில் ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்து கொள்ளையடித்ததாக சந்தேகிக்கப்படும் 50 வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்ததை பிந்துலு காவல்துறை இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் நிக்சன் ஜோஷுவா அலி சந்தேக நபர் காவல்துறை அதிகாரி போல் நடித்து அப்பெண்ணை ஏமாற்றி நிதி உதவி வழங்குவதாக கூறி சம்பவ இடத்திற்கு வரவழைத்துள்ளார் என்று தெரிவித்தார். அங்கு அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணின் கை தொலைபேசியை கொள்ளையடித்து வன்புணர்வும் செய்துள்ளார். பல நாட்கள் தொடர் விசாரணையை தொடர்ந்து காவல்துறை அந்த சந்தேக நபரை சீபுவில் கண்டுபிடித்து கைது செய்தது. இதனைத் தொடர்ந்து அந்த நபர் தற்போது கொள்ளை, வன்புணர்வு மற்றும் பொது ஊழியர் போல் நடித்தல் ஆகிய கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இதுபோன்ற குற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள எந்தவொரு அதிகாரப்பூர்வமான அதிகாரி என கூறப்படும் நபரின் சான்றுகளை சரிபார்க்குமாறு காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.